எடு எடு எடு. ஹலோ, எங்கம்மா இருக்க? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி சீக்கிரம் வா. வழக்கமா சந்திக்கிற இடத்துல தான், பார்க் பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அதுக்கிட்ட தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சீக்கிரம் வா. நடு ரோட்ல டார்லிங், ஏன் லேட்டு? சரி சரி உள்ள போ, உட்கார். ஒரே டிராபிக் ஜாம், அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, எந்த ஹோட்டலுக்கு போறோம்? வழக்கமா போற இடம் தான். சரி, இந்த டோரை கரெக்டா மூடி இருக்கியா? சரி வா போலாம். கிரி, என்ன இங்க? ஒரு வேலையா வந்தோம், திடீர்னு பார்த்தா நீங்க நிக்கிறீங்க. நானும் ஒரு வேலையா தான் வந்தேன். நேரமாவது நான் கிளம்பட்டுமா? ஆமா, இவங்க யாரு? இவங்க என் சிஸ்டர். ஓ ஓ, சிஸ்டர் என்ன பண்றாங்க? காலேஜ் படிக்கிறேன். ஆமா, பிஎஸ்சி அனாட்டமி. அப்படியா? அனாட்டமின்னு தனி சப்ஜெக்டே இருக்கா? ஆமா, அது கொஞ்சம் டஃப்பான படிப்பு தான். ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுங்க, சதீஷ் தான். ஆமா, பப்புக்கு தான் போறேன். நானும் அர்ஜுன் மட்டும்தான். ஹேமாவும் வராளா? ஓ, அப்ப பப்ல இருக்க எல்லார் கண்ணும் அவன் மேலதான் இருக்குன்னு சொல்லுங்க. என்னது, அவளோட இன்னும் 4 மாடலிங் பொண்ணுங்க வேற வருதா? மாடலிங் பொண்ணுங்களா? போச்சு. ஆறாகுறையா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பசங்க எல்லாரையும். சரி சரி, எல்லாரும் வரட்டும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் சூப்பர் அனாட்டமி தான். சரி, நான் வச்சுட்டுமா? ஓகே ஓகே, பை. அப்புறம் கிரி, நானும் அர்ஜுனும் பப்பு கிளம்புறோம். நீங்க கிளம்புங்க. சதீஷ், சதீஷ், நீங்க 2 பேரும் எங்க போறேன்னு சொன்னீங்க? பப்புக்கு. நானும் உங்க கூட வரலாமா? கிரி, நீங்க சாதாரணமா சரக்கு அடிக்கிற இடம் இல்ல, இது பப்பு. டிஸ்கோலாம் இருக்கும். அங்க ஹேமான்னு ஒரு பொண்ணு வருது, இன்னும் நிறைய பொண்ணுங்களாம் வராங்க. ஏரியாவே கலக்கட்ட போகுது. ஹேமா, நானும் உங்க கூட வந்துடுறேனே. வேணாம் கிரி, ஏன்னா நீங்க ஆதி கூட இருக்கீங்க. ஏற்கனவே எனக்கும் ஆதிக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு. நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை. ஐயோ, என்ன அர்ஜுன், அது வேற இது வேற. நான் ஆதி கிட்ட போட்டு கொடுக்கவே மாட்டேன். இல்ல, அங்க தங்கச்சியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அப்படியே சொல்ல வேற நேரமாகுது, எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே. அட என்னப்பா, நான் பொய் சொல்றேன்னு உங்க 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப வேலை இருக்குன்னு சொன்னது பொய்யா? ஆமா, இவ்வளவு தங்கச்சின்னு சொன்னது கூட பொய் தான். டார்லிங், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். முக்கியமான வேலை இருக்கு. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட. இப்படி பாதிலே கட் பண்ணா எப்படி சார்? உங்களுக்காக எத்தனை பேர்? ரொம்ப பேர. சும்மா இருமா, எத்தனை நாளைக்கு தான் அந்த பழைய பிரிண்டே பாக்குறது? ஏதாவது ஒரு சேஞ்ச் வேண்டாமா எனக்கு? இந்த பணத்தை பிடிச்சுக்க. நாளைக்கு இதே டைம் வரட்டுமா? நான் நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன், நீ இப்ப கிளம்பு. சரி சார், இந்த பார்ட்டி அமிச்சிட்டேன். உங்க பார்ட்டிக்கு நான் ரெடியா இருக்கேன். ஐயோ, நான் இந்த டிஸ்கோ அட்டாச்ட் பார பார்த்ததே இல்ல. ஏதோ நீங்க என்ன கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா சும்மா ஜல்சா பார்க்க போறீங்கல்ல. வண்டி எடுங்க. ஹலோ. சரி, ஓகே, நான் தான் வந்துடுறேன். சதீஷ் வாங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் போங்க, நான் வந்துடுறேன். நீங்க போறீங்க? நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஆட்டோ. மேக்ஸிமம் ½ அன் அவர். அதுக்கு மேல லேட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க் யூ சார். அபி, ஆக்சுவலாக செக் இன் டைம் முடிஞ்சு போச்சு. அவர் எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர், அவர்கிட்ட பேசினேன். இன்னொரு ½ அன் அவர் பேலன்ஸ் பண்ணலாம், அதுக்குள்ளேயும் பேசிட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. வெரி குட்பா. ஓகே இல்லை சார்? வாங்க. தோழர் வர்றாரு. அபி, அபி, வாழ்த்துக்கள். Thank you. இந்த பயணம் வெற்றிகரமானதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். Thanks. அபி, இது நான் உங்களுக்கு தரக்கூடிய சிறிய அன்பளிப்பு. இந்த அமெரிக்க பயணமும் அங்கே நீங்கள் பெறக்கூடிய பயிற்சியும் உங்களுடைய தொழிலை வளப்படுத்தும்.
ஆனால் இந்த புத்தகமோ உங்களது சிந்தனையையும் உங்களது உணர்வையும் வளப்படுத்தும். ஓ தேங்க்ஸ். தொழில் திறமும் பொருளாதார முன்னேற்றமும் ஒவ்வொருவரையும் எந்திரமயமாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அல்லவா இது? ஆமா. அப்படி நாம் முழுமையாக எந்திரமாகி விடாமல் உணர்வு ரீதியாக நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த புத்தகம் பெரிதும் உதவும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை மென்மையாக அமையவும் நம் சிந்தனை மேம்பட்டு அமையவும் இந்த புத்தகம் நல்வழிப்படுத்தும். தேங்க்யூ so மச். அபி, நீங்கள் கூடிய சீக்கிரமே எல்லாவற்றிலும் சிறந்த வெற்றி பெற்ற பெண்மணியாக திகழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். அபி, என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ so மச். நன்றிங்க. வாருங்கள். வாங்க. அபி, நீ இவ்வளவு தூரம் போறது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பயமா? எதுக்கு சார்? கண்காணாத இடத்துக்கு தனியா போய் கஷ்டப்படணுமேம்மா. கூட அம்மாவையும் துணைக்கு அழைச்சிட்டு போலாமே அபி. என்ன கிருஷ்ணன் நீங்க அபி மாதிரி தைரியமான பொண்ணுங்க எங்க வேணாலும் தனியா போலாம். ஆமா சார், எனக்கு என்ன பயம்? நான் பார்த்துக்கிறேன். ட்ரைனிங்காக போகும்போது என் துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போனா என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தானே வீண் சிரமம். அது தவிர என் உதவிக்குன்னு அங்கே செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிம்மா, நல்லபடியா போயிட்டு வாம்மா. அபி, ரெண்டு மாசம் உன்னை தனியா ரொம்ப தூரம் அனுப்பணும்னா மனசு கேட்கல அபி. உன் கூடவே வந்துடலாம் போல இருக்கு. என்னம்மா இது, சின்ன குழந்தைங்களே வருஷக்கணக்காக ஹாஸ்டலில் விடுறது இல்லையா? நான் ஜஸ்ட் 2 மாசம் தானேம்மா போகிறேன். இதுக்கு போய் ஏம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? மனசு கேட்கவே மாட்டேங்குது அபி. எத்தனையோ நாள் ஆஸ்பத்திரியில சுய நினைவு இல்லாம இருந்தேன். ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அதோட கஷ்டம் தீரலையே. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ ஓடி அலைஞ்சி மறுஜன்மை எடுத்த மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இப்ப என்னடான்னா திரும்ப 2 மாசம் அமெரிக்கா போறேங்கிற. ரொம்ப கஷ்டமா இருக்கு அபி. அம்மா, அது கஷ்டத்துல வந்த பிரிவு. இது நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்காக நாமளே ஏற்படுத்திக்கிற ஒரு பிரிவு. இது பாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் தினமும் உன்கிட்ட ஃபோன்ல பேசுறேன். அதுக்கப்புறம் நெட்ல வெப்கேம்ல உன்கிட்ட வாய்ஸ் சேட் பண்றேன். ஓகேவா? நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு எதுவும் புரியல. அம்மா, உலகம் ரொம்ப சின்னதா போச்சு. அமெரிக்கா என்னமோ அடுத்த ஊர் மாதிரி ஆயிப்போச்சு. அபி, அங்க நம்ம சாப்பாடு கிடைக்குமா? சாப்பாடெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையா? நான் சமாளிச்சுக்குவேன். உங்க எல்லாரையும் நான் இந்த 2 மாசமும் மிஸ் பண்ணிடுவேன் தான் எனக்கு கவலையா இருக்கு. அதை தவிர எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஆனந்தி, நீ தைரியமா பத்திரிகையை நடத்தணும். நான் வரும்போது உன் பத்திரிகை எல்லா இடத்துலயும் பேசப்படணும். கண்டிப்பாக்கா. ஆர்த்தி, உனக்கு இப்ப நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு உன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. நீ ரொம்ப சின்சியரா இருக்கணும். பெரியவங்க கிட்ட யோசனை கேட்டு நடந்துக்கணும். பொறுப்பா இருக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கோவப்படக்கூடாது. அமைதியா யோசிச்சுதான் எந்த காரியத்தையும் செய்யணும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆனந்தி கிட்ட கேளு, இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. மாமா, வீட்ல எல்லாரையும் கவனிச்சுக்கங்க. மனோ, இப்ப நீ முன்ன மாதிரி இல்லை. நிறைய பக்குவப்பட்டுட்ட. அதனால உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை.
அனு கூட நீ நல்ல விதமா சேர்ந்து வாழணும். குழந்தையும் நல்லபடியா கவனிச்சுக்கணும் என்ன? சரிக்கா. நீ நல்லபடியா இருக்கணும்னு தான் உன்னை தனி கொடுத்து நான் வச்சிருக்கேன். அதை புரிஞ்சு நடந்துக்கோ. சரிக்கா. ராஜேஷ் கூட பண்ற பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா பண்ணணும். அவரை அனுசரிச்சு நடந்துக்கோ. சரிக்கா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க வாங்க. ஆனந்தி வா. ஆர்த்தி, மனோ நீயும் வா. உங்க 3 பேருக்கும் ஒன்று சொல்றேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அனுசரிச்சு போகணும். அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்க கூடாது. அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நாம இனிமே அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். இந்த விஷயத்துல நீங்க 3 பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரணும். பண்ணுங்க ப்ராமிஸ். ப்ராமிஸ்க்கா. ப்ராமிஸ். நீ மனோ? ப்ராமிஸ்க்கா. அம்மாவை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் என்ன? கண்டிப்பா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொல்காப்பியன் அபி கொஞ்சம் வாங்களேன், பேசணும். மற்றவங்க கிட்ட எல்லாமே அவங்கள பத்தி தனித்தனியா பேசிட்டேன். ஆனா இப்போ உங்ககிட்ட ஒட்டுமொத்தமா எல்லார பத்தியும் பேச போறேன். எல்லாரையும் நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. அதை விட முக்கியம் உங்களையும் நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். சரி அபி, நான் பார்த்துக்கிறேன். தொல்காப்பியன், ஆதிக்கு என்னோட இந்த யூஎஸ் விசிட் பெரிய எரிச்சலையும் பயத்தையும் உண்டு பண்ணும். நிச்சயமா அவன் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவான். அதே நேரம் அவனும் பெருசா வளர போறான். சோ அவன் புது புது அணுகுமுறையில பிரச்சனைகளை தந்து நம்மளை தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா அபி. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா அபி, கண்டிப்பா. எல்லாரையும் அவங்கவுங்க விஷயத்த பாத்துக்க சொல்லியிருக்கேன். ஆர்த்தியா ஆஃபீஸை பாத்துக்க சொல்லியிருக்கேன். ஆனா நிஜமாவே எல்லா விஷயத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். சரி அபி. ஏன்னா உங்களை தவிர வேற யாருக்கும் அந்த அளவுக்கு சாதுரியமும் திறமையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அனுபவமும் கிடையாது. அதனால நீங்க தான் எனக்கு பதிலா எல்லாத்தையுமே பாத்துக்கணும். கண்டிப்பா அபி, நிச்சயமா நான் பார்த்துக்கிறேன். எந்த விதமான டென்ஷன் இல்லாம நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இரு அபி. நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வா. உடம்பு பாத்துக்க. அழக்கூடாது என்ன நான் இல்லாத டைம்ல? இல்ல, நான் உன்கிட்ட போன்ல அடிக்கடி பேசுறேன். நான் நல்லபடியா போயிட்டு வந்துடுறேன். அம்மாவை கவனிச்சுக்கங்க, மாமா கவனிச்சுக்கங்க என்ன? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் சார். ஆபீஸ் நல்லபடியா சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. டைம் ஆயிடுச்சு அபி. நான் செக்கின்க்கு போறேம்மா. என்னங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. பத்திரமா போயிட்டு வாமா. உடம்பு பாத்துக்க. வேலை வேலைக்கு சாப்பிடு. நான் நல்லா இருப்பேன். என் கவலையை விட்டுடு என்ன? நீ சீக்கிரமா வரணும்னு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போம். சரிம்மா, நீயும் உடம்ப பத்திரமா மிஸ் அபிநயா, ஒரு நிமிஷமா. ப்ளீஸ் கம். யா வரேன். இந்தாங்க. ஹாப்பி ஜர்னி. தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரேம்மா. உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. அடிக்கடி ஃபோன் பண்றேன். பத்திரமா போயிட்டு வா. ஆர்த்தி போயிட்டு வரேன். Have a safe trip ka. All the best. தேங்க்ஸ். பாய் ஆனந்தி. டேக் கேர். பாய் மனு. Bye ka. பாய். பாய் எவ்ரிபடி. தொல்ஸ் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க என்ன?
see you bye மாமா வீட்டெல்லாம் நல்லா நீ கவனிச்சுக்கோங்க கவலைப்படாத அபி நான் அதெல்லாம் போன்ல பத்திரமா பேசுங்க என் கூட பார்த்துக்கிறேன். கண்டிப்பா அபி கிருஷ்ணன் சார் அம்மா. பாத்துக்கங்க சரிங்க. போயிட்டு வந்துடுறேன் சரிங்கம்மா போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வரேன் போயிட்டு வா. சரி வாங்க. மேடம் வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் பாய் see you நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகே அபி பத்திரம். போயிட்டு வா. போயிட்டு வாக்கா